இந்த குரான் வந்து சவுதியில வந்து வெளியிடக்கூடாது அப்படின்ற அந்த உத்தரவு போட்டதோ அல்லது அறிக்கையோ அது வந்து நீங்க சொல்ல கேட்டீங்களா இல்ல அந்த உத்தரவு காப்பி ஒரு நகல்? நான் நேரடியா கேட்டேன். நான் கேட்டேன் பார்த்தேன் பார்த்து அவங்க இத அங்க போய் மினிஸ்ட்ரியில கொடுத்தீங்க கொடுத்தீங்க இப்படி இந்த மாதிரி தவறா சொல்லி வேலைப்பட்டாங்க. அப்ப அவங்க மினிஸ்ட்ரியோட அப்படியே தான் செஞ்சு இது உங்களுக்கு புரியும் இல்ல தடை செஞ்சா அந்த ஓரலா தடை செஞ்சிருக்காங்க. ஓரலா வாய்மொழி மூலமா தடை செஞ்சிருக்காங்க இல்ல ஒரு தத்துவ மாதிரி கொடுத்து இது வந்து இங்க பகுதியில் விநியோகிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ரீதியா அந்த மினிஸ்ட்ரி ரீதியா எழுத்து ரீதியாக வந்து தடை செய்யப்பட்டதா? நான் கேட்டேன் விளக்கமா கேட்கல. தடை செஞ்சிக்கிறாங்க மட்டும் சொல்றேன். சவுதி அரசாங்கத்துல இது பண்றாங்க, சவுதி அரசாங்கத்துல கண்காணிப்புல வைக்கிறாங்கன்னா சவுதி அரசாங்கத்துல எல்லா புஸ்தகத்தையும் தான் சென்சார்ல படிச்சுட்டு தான் அனுப்புவாங்க. சென்சார்ல படிக்காம எந்த புஸ்தகமும் உள்ள போக முடியாது. அந்த மாதிரி பண்ணிருக்கே தவிர ஓரலா பேன் பண்ணிட்டாங்க, ஓரலா தடுத்துட்டாங்க, விசாரணைக்கு உட்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் வந்து அந்த இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு சவுதி அரசாங்கத்துக்கு. இன்னென்ன தவறுகள்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவன என்ன ஆச்சு, அது அவருக்கே பாதகமா போச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு அனுப்பிட்டாங்க. எனக்கு அனுப்பி என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்குது, உங்கள்ட்ட நாங்க நட்பு முறையில கலந்து பேச நாங்கள் விரும்புகிறோம், எங்க செலவு நீங்க உங்களுக்கு ஹஜ்ஜிக்கு நாங்க இன்விடேஷன் தர்றோம், நீங்க ஹஜ்ஜிக்கு உங்க செலவுல நீங்க வாங்க, நாங்க அழைப்பு தர்றோம் அப்படின்னு சென்ற வருஷம் எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. 10 நாள் இருக்கும்போது கொடுத்தாங்க. நம்ம ஜனவரி 29 வேலையில மும்முரமா ஈடுபட்ட நேரம். அப்ப திடீரென்று அழைத்ததுனால அதை போட்டு போக முடியாததுனால நம்ம என்ன பதில் எழுதணும், அடுத்த வருஷம் நீங்க அழைத்தீர்களே ஆனால், அது ஹஜ்ஜி முடிஞ்ச பிறகு நீங்கள் அழைத்தீர்களே ஆனால் நாங்க எங்க செலவுல வர்றோம், உங்களோட நட்பு முறையில அதை பத்தி பேச நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்ணியமான முறையில ஃபுல் டீட்டெயிலா விளக்கி நம்ம வந்து பெரிய அளவுல ஒரு பதில் கொடுத்தோம். பதில் கொடுத்து அதுக்கு அந்த அடுத்த ஹஜ்ஜி வந்துருச்சு. அவங்கள்ட்ட எந்த விதமான அழைப்பும் வரல. நம்ம தான் தயாராக கொண்டு எழுதணுமே தவிர அவங்கள்ட்ட இருந்து வரல. அதனால யாரையும் கண்டு ஓடுறதோ ஒதுங்குறதோ எங்களுக்கு கிடையாது. எங்கேயும் போய் எங்களுக்கு விளக்க முடியும், அதுக்கு தயாரா தான் இருக்கிறோங்கிறத இதன் மூலம் பதிவு செய்யறோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்ப நம்ம உங்கள்கிட்ட தெளிவுபடுத்தினா உள்ளுக்குள்ள குரானுடைய வசனங்கள்ல பிஜி மொழிபெயர்த்து ஏதாவது வார்த்தை தவறான சொல்லிட்டா உங்க கவனத்துக்கு வந்துருச்சுன்னா அதை நீங்க எங்களுக்கு தயவு செஞ்சு மேற்கோள் காட்டுவீங்கன்னு சொன்னா அதையும் நம்ம அந்த தவறு சுட்டி காட்டி ஆவணம் செய்யலாம் சொல்லி ஆவணம் செய்யலாங்க. நாங்க யாரும் மொத்தம் வெட்டிக்கல, நானோ பிஜியோ நீங்களோ யாரும் மொத்தம் வெட்டிக்கல. இது எழுதுறது 2 எனக்கு முக்கியம். உங்கள் யூனிவர்சிட்டி இந்த பெரிய உலமாக்கள் சேர்த்து ஒவ்வொரு குரானையும் பார்த்து 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 உலகத்தை அனுப்புறாங்க. ஒரு காரியம் உலகத்துல தோன்றி அவர் குரான ஓதி வெளியிட போனாலும் அங்க அனுமதி இருக்கும். அப்பதான் அங்கீகாரம் பெறும். அல்லது யூனிவர்சிட்டியால அங்கீகாரத்துக்கு போட்டா தான் அனுமதி பெறும். அப்படித்தான் உலகம். அப்ப இந்த எழுத்து பிழைகள் இருக்குதுன்னு சொன்னால் இது என்ன விஷயம், எழுத்து பிழையா இல்லாட்டி எழுத்து பிழை இல்லையா, இது என்ன கதை என்று கேட்கும் அவங்க. அதான் ஆக நல்ல மெத்தட். நான் இது அக்குர்லேயே சொன்னேன், நெகரூர்லேயே சொன்னேன். என்ன நீங்க ஒத்தோரட்டி எடுக்க வாங்க, நீங்க என்ன செய்யுங்க, இது அப்படியே எடுத்து சவுதியில இந்த புராண பதிப்பிக்கிற இடம் அங்கே எங்கிட்டு இங்கே 2 இடத்துக்கு வாய்க்கும். அப்ப அவங்க பிஜியை கூப்பிட்டோ அல்லது வேற யாரையும் கூப்பிட்டோ கேட்பாங்க, நீங்க எடுத்துக்கிட்டு இடத்துல வாங்கிட்டா. அப்பா பிஜியை சொல்லாம ஓ என்ன வாதிச்சு ஒரு முடிவுக்கு வந்து என்ன விஷயத்தை சொல்லுவாங்க. நாங்க வாதிச்சு இந்த முடிவு கேட்டேன். நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப தெளிவு, சில இடங்கள்ல மிக தெளிவாக வளர்த்து இந்த தர்ஜுமா சம்பந்தமா நாங்க விவாதத்துக்குலாம் வரமாட்டோம். அது எங்களுக்கு தேவையில்லை. எங்க அச்சிடுவாங்களோ அவங்கள்ட்ட போய் அப்ரூவல் வாங்கணும். அதாவது எகிப்துலையும் சவுதியிலையும் போய் அப்ரூவல் வாங்கணுங்கிறாரு. அப்ப எகிப்து என்ன வந்து தமிழ்நாடாது, சவுதியில வந்து தமிழ் தெரியுமா? சவுதியில உள்ள உலமாக்களுக்கு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறது என்ன என்ன கான்செப்ட்ல இருக்குங்கிறத தமிழ் மொழி பேசின 2 பேர் பேசினா அது தீர்வுக்கு வருமா? அரபில உள்ளவர்களுக்கு என்ன தெரியும்? அரபில வந்து இலங்கையில உள்ள ஆளுக்கு ஏதாவது மதனிகள் யாராவது இருப்பாங்க, 2 அறகுறையிட்ட கேட்டு என்னப்பான்னு கேட்பான், இது தப்புண்டா தப்புமா, ரைட்டுனா ரைட்டுங்க போறான். இதான் தீர்வு செய்யற ஒரு முறையா? எப்படி தீர்வு செய்யணும்? நம்ம எழுதின தமிழாக்கம் தவறு என்று இருந்தால் தமிழ் தெரிந்தவர்கள் என்ன செய்யணும், அரபியும் தமிழும் தெரிந்தவர்கள் அவர்கள் அதை பரிசீலிக்க முடியுமா? அரபி தெரிந்தவர்கள் மட்டும் பரிசீலிக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன் என்பதை நீங்க வேற மாதிரி தப்பா மொழிபெயர்த்தவனுடைய கவனத்துக்கு கொண்டு போனீங்கன்னா, நான் ஒன்னு சொல்ல நீங்க ஒன்னு கொண்டே கவனத்துக்கு கொண்டு போனா என்ன பண்ணுவான்?
அப்ப அதை யாரு தீர்மானிப்பா? அதுக்கு தான் கூப்பிடுறோம் வாங்கன்னு சொல்லி. அதான் விஷயமே தவிர எகிப்துல போய் அப்ரூவல் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது, சவுதியில போய் அப்ரூவல் வாங்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அது குரான்ல உள்ளதுக்கு ஏற்ற முறையில் நாங்க தமிழாக்க செஞ்சிருக்கிறோமா? அவரே ஒத்துக்கிறாரு. கடைசியில என்ன ஒத்துக்கிறாரு? இந்த குறிப்புகளை நீக்கிட்டு பார்த்தா எல்லாம் சரிதான் அப்படிங்கிறாரு. உங்களுடைய வாதப்படி சரித்திர குறிப்பு நீக்கிட்டோம்னா சர்ச்சை கிடையாது. சரித்திர குறிப்புகள் இருக்குல்ல, இதை நீக்கிட்டோம்னு சொன்னா சர்ச்சை கிடையாது. சரித்திர குறிப்பு மேம்பட்டு நம்பர் பத்தி, இலக்கத்தை பத்தி, இந்த குரான் கருத்துக்கள், இந்த சரித்திர குறிப்பெல்லாம் நீக்கிட்டா இந்த குரான் சர்ச்சை கிடையாது. நீங்களா அப்படிதான் கேட்கிறாரு. அந்த பிரச்சனையில முன்னுக்கு குறிப்புகள் சொல்றாரு. அந்த பகுதியை எடுத்துட்டா இந்த குர்ஆன் அது சர்ச்சை கிடையாது. சர்ச்சை கிடையாது. அப்ப குறிப்புலதான் அவருக்கு அப்செக்ஷன் இருக்கே தவிர தமிழாக்கத்தில் அப்செக்ஷன் இல்லைங்கும் பொழுது பிறகு எதுக்கு அப்ரூவல் வாங்கினேன்? அதான் தமிழாக்கம் கரெக்டா இருக்கு. குரான் தானே மேட்ரு. உங்களுக்கு முன்ன பின்ன எழுதுனதெல்லாம் எங்களுடைய விளக்க உரைன்னு விட்டுருங்களேன். உங்க பிரச்சனை என்ன? குரான்ல அப்படி வந்துடக்கூடாதுன்னு தானே சொல்றீங்க. குரான்ல சரியா தானே அர்த்தம் இருக்கு, நீங்களே ஒத்துக்கிறீங்க ஒரு கட்டத்துல. அதான் விஷயம். அதனால குரானுடைய தமிழாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு இறைவனுக்கு அஞ்சி நேர்மையான முறையில் தான் அதை செஞ்சு இருக்கிறோம். மனிதர் என்ற முறையில தவறுகள் ஏற்பட்டு இருக்காதுன்னு நாங்க எந்த ஒரு உத்தரவாதமும் தரமாட்டோம். ஏற்பட்டு இருக்கலாம். சில பதிப்புகள்ல சுட்டி காட்டினதை முந்தின பதிப்புல உள்ளத அடுத்த பதிப்புல திருத்தி இருக்கிறோம். இத்தனை தவறுகளை மிஸ்டேக்குகளை கரெக்ட் பண்ணியும் இருக்கிறோம். அது மாதிரி நியாயமாக சுட்டி காட்டப்படுமையானால் தவறுகளை திருத்துவோம். 25வது பதிப்பு வெளியிட்டாலும் அதுல நமக்கு தெரியாம 2 தவறு அல்ல வச்சுதான் இருப்பான். இன்னது தவறுன்னு காரணத்தோடு சுட்டி காட்டுங்க. தென்பட்டா தான் அல்லாட்ட குற்றவாளி. தவறுன்னு தெரிஞ்சு வெளியிட்டாதான் குற்றவாளியை தவிர எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நாங்கள் வெளியிட்டு இருக்கும் பொழுது அதுல ஒன்னும் பாரதூரமா அல்லாஹ் பிடிக்க மாட்டான். அல்லாவே இப்படி நம்ம கற்று தர்றான். என்ன தர்றான்? எங்களுக்கு சக்தி இல்லாத எங்களுக்கு லா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா லா துஆஹிதனா இன் நசீனா வக்தனா, மறந்து விட்டால் தவறு செய்தாயா அல்லாஹ் எங்களை பிடிச்சிடாத அப்படிங்கிற ஒரு அடிப்படையில எங்களை அறியாமல் தவறு ஏற்பட்டிருக்கும். ஆனா கண்டிப்பா சொல்றேன், மன்சூர் அவர்கள் சொன்ன தவறு தவறே கிடையாது. அவர் தான் தவறா சொல்லுகிறார். அதனால மன்சூர் அவர்கள் சொன்ன எந்த தவறும் எங்களுடைய தமிழாக்கத்தில் இல்லை. அவர் சொல்லாத ஏதாவது தவறுகள் எங்களை அறியாமல் இருக்குமா என்றால் இருக்கலாம். சுட்டி காட்டினால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று எங்களை பத்தியும் யாரை பத்தியும் நாங்கள் வாதாடுவர்கள் அல்ல என்பதை கூறி இந்த விளக்கத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மேலும் இப்ப தெளிவாக சொல்லுகிறோம். இது சம்பந்தமா நட்பு முறையில பேசுறாந்தாலும் யார் வேண்டாலும் வரலாம். பகிரங்க மேடையெல்லாம் தேவையில்லை. இன்னும் டவுட் எங்களுக்கு இருக்கிறது, கிளியர் பண்ணுங்க அல்ல திருத்திக்கிறங்க என்று நீங்கள் வாங்க. அழகா பேசுவதற்கு நாங்கள் அதற்கு கூட தயாராக இருக்கிறோம். இது குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல உள்ள தவறு இருக்குமே ஆனால் தவறோட உங்களுக்கு திருத்தர கடமை இருக்குங்கிற அடிப்படையிலேயாவது அதுக்கு தான் முன் வரணுமே தவிர சும்மா போட்டுட்டு பொய்யாகவும் நீங்க சொல்லும் போதே நீங்க நோக்கத்துல சொல்றீங்க, உள்நோக்கத்துல சொல்றீங்க என்பது பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கிறது.